எடுத்துறா கரண்ட். இங்கெல்லாம் கரண்ட் இதனால ஒரு கட் ஆனது இல்ல. இங்கேயும் பெருசா ஆகணும். பரிசு நாங்க இதுல இன்னொன்னு ப்ரோ, இந்த கொளத்தூர் அந்த மாதிரி ஒண்ணு ஆகும்போது தான் அது நீங்க நோட் பண்ணி பாருங்க, அதாவது டபுளா பரப்புறானுங்க. ஏன்னா கொளத்தூர் வந்துட்டு தானே உங்களுக்கு உத்தமர் ஸ்டாலின் வந்துட்டு தோக்கடிச்சது. உங்களுக்கு இது அவன் மக்கள் எக்ஸ்எம்எல்ஏ இல்ல அலெக்ஸ், இந்த எப்படி சொல்றது, இபி மேன் போறேன்னா கூடவே இந்த எடுபடி வேலை பார்த்தவங்கலாம் வந்து அந்த டிஎம்கே பீரியட்ல வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அவனுங்கெல்லாம் அந்த விசுவாசத்துக்காக சில்லற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. இன்னும் ஆள் மாத்தணும். போட்டோவே இல்ல, இபி ஆபீஸ் தான் நிறைய ஆபீஸ் ஸ்டாலின் போட்டோவே எடுக்கல. என்ன எதுக்கு வச்சுங்கிற அதான் சொல்றேன்ல, கவர்மெண்ட் வேலைக்கு சிபாரிசு எல்லாம் பண்ணிருப்பானுங்க, கமிஷன் வாங்கிட்டு வாங்கி கொடுத்துருப்பானுங்க. அந்த விசுவாசத்துக்கு பண்றானுங்க. இதெல்லாம் என்ன பெரிய விஷயம். லியோதாஸ் மாதிரி உங்க எடப்பான்ஸோட போட்டோ எடுத்துன்னு போனாங்க, பாத்துனல்ல எல்லாரும். எடை பண்ணிதான் நீ யாரா குறுக்கால பெறதா அவன் போட்டோ வைக்கிறதுக்கு டென்ஷன். இல்ல இன்னொருத்த வந்து போட்டோ மாத்தினதுக்காக அந்த சீட்லயே உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா சோஃபா போட்டு உட்கார்ந்து உட்கார்ற ஆபீஸே வேணாம், அந்த பதவி வேணாம்னு போ, உனக்கு போக வேண்டியதானே. யாரு ஃபீல் பண்ணாதீங்க, கூட 6 மாசம் தான் அவர் அந்த சோஃபால உட்கார போறாரு. அதையும் தூக்கி விடுறான், அதையும் தூக்கி விடுறான். ஓரளவுக்குதான். ஆனா இதுல மேயர் பிரியா விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல ரொம்ப பாதிக்கப்பட்டதப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கெல்லாம் அறிவே இல்ல, ஒரே ஃபேக் நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் இதுவா போயிடுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் நஞ்சமாட ஆச்சுங்க. நீதானே அந்த ஃபேக் நியூஸ் பரப்பன ஒரு தாட்டி மாட்டி விடுறது. பேர் சொல்லி சொல்லுவாங்க. வழங்கும் திட்டம் ஒரு கை நிறைய மண் புள்ளிக்கல்லிகள் ஒரு முயலை 3 நாட்கள் நீந்தப்பட்டு போயிட்டோம். இது 23 நல்லா சிங்கர். ஆனா எல்லாம் மன்னிச்சிடலாங்க. இப்ப நம்மள கலாய்க்கிறதெல்லாம் ஓகே, சிஎம்க்கே மரியாதை தரலன்னா அது என்ன இதான், என்ன பழக்கம் என்ன பழக்கம், இது நடிப்பானே அந்த மாதிரிதான் இருக்கு. போயிட்டு பார்க்க கூட மாட்டாங்களா, எவனா வந்து பாத்துட்டு போயிட்டு. இல்ல பக்கத்து ஸ்டேட்ல வந்து பாத்துட்டு போறாங்க. தூக்கல ஒண்ணு தூக்கிடுவான். அலெக்ஸ், 2 பேர் மட்டும் மிஸ் ஆயிட்டானுங்க, உதயநிதியும் சேகர் பாபு. அலெக்ஸ், நம்ம எக்ஸ்எம்எல்ஏ மேயரா இருந்தா தெரியுமா? ஆமா ஆமா, இளைஞரணியில இருக்கும்போது. ஆமா ஆமா, அப்போ ஜெயலலிதா வந்து ஜெயிச்சு சிஎம் ஆன உடனே எக்ஸ்எம்எல்ஏ போயிட்டு ராஜினாமா பண்ணிட்டுவாரு. ஏன்னா இவரும் எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிச்சிருப்பாரு. 2த்தையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்ன உடனே போயிட்டு பதவி ராஜினாமா பண்ணிட்டு வருவாரு. ஆனா உங்களுக்கு ஜெயலலிதா பீரியட்ல அப்ப கூட கொளத்தூர்ல ஸ்டாலின் தோக்கலன்னு கெத்தா சுத்தி இருந்தானுங்க. திடீர்னு அச்சு விட்டா அவங்களும் அப்படி எல்லாம் கிடையாது. அவரு 2010 அதெல்லாம் கிடையாது. ஜெயலலிதா பீரியட்ல ஏன் தோக்கலன்னா பக்கத்துல வந்து எங்க விஎஸ் பாபு மாஸ்டர் 2011 நின்னு ஜெயிக்க வச்சாரு. ஜெயிக்க வச்சாரு அவருதான். இல்லப்பா, அது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அவர் கொளத்தூர்ல நின்று ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கவுண்டிங் நிறுத்திடுவாங்க. லீடிங்ல வந்து இவருதான் இருந்தாரு, சைதை துரைசாமி. அவரு மேயரா இருந்தாருல, அவருதான் லீடிங்ல இருப்பாரு. அதான் இவரு விஜயகாந்த் எதிர்கட்சியா வந்தாரு அந்த டைம்ல சொல்றேன். 2000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிப்பாப்ல. 2500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. அந்த 2500 ஓட்டு வந்து வித்தியாசத்துல ஜெயிச்சது காரணம் விஎஸ் பாபு மாம்ஸ் தான். ஆமா, இப்ப தோத்தது 8000 தானே, 8000 நினைக்கிறேன். 8000. அதான் அந்த டோக்கன் கொடுத்தாருல, அதே கணக்கு தான். நம்ம கவிஞர் கூட வந்து ஏதோ டிஎம்கேக்கு சப்போர்ட், அவர் ஆல்வேஸ் டிஎம்கே சப்போர்ட் தானே. அவர் ஆல்வேஸ் டிஎம்கே. அவரெல்லாம் வந்து ஆஸ்தான கொத்தடிமை. ஆனா அவரு கவிஞர் அநேகன். அவரு பாவிஜய் எல்லாம் வந்து டிஎம்கே, பக்கா டிஎம்கே. பாவிஜய் எல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது, போஸ் கிடையாது சொல்லுங்க.
பாவிச்சல ஆனா பேசுறது விக்னேஷ் ப்ரோ இல்ல ஆனா இல்ல போஸ் ஒரு கலைஞர் விஷயம் கலைஞர் பரவாயில்ல. செத்ததுக்கு அப்புறம் வெளியே இல்ல போயிட்டான் ப்ரோ. இல்ல போஸ் கிட்ட என்னன்னா என் குடும்பத்துல என்ன செருப்பால் அடிக்கிறான்றத டேய் வச்சு அவன் நம்ம இல்லடா அந்த நல்ல விஷயம் உண்மையாலுமே சொல்றான் போஸ் வெங்கட் ஆமா எலெக்ஷனுக்கு இல்ல எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ரிச்சைட்ட பச்சை பச்சை கழுவி ஊத்துன வந்தாலும் ஆமா 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 எவனையும் சம்பாதிக்க மாட்டான் எவனையும் இது பண்ண மாட்டான். ஆனா அவெல்லாம் சத்தியமா சொல்றான் சந்தோஷமா இருந்திருப்பான்டா நீங்க கேக் வெட்டி கொண்டாடுறப்பான்டா டிஎம்கே தோத்து. இவனே அதான் இந்த சொல்லும் பாரு நீ ஏன்டா சிரிக்கின்ற மாதிரி அவனே சுத்திட்டு இல்ல மீட்டூல இருந்து வைரமுத்துவை காப்பாத்தினதே இவனுக்கு தான் ஆமா போல ஆமா இருக்கு, ஆமா டிஎம்கே தான் ஆமா போல இருக்கு. அந்த இல்லன்னா வைரமுத்து அந்த விசுவாசத்துலாம் வந்துதான் என்னை பொம்பளை கேட்டதுல இருந்து காப்பாற்றி இல்ல அவருக்கு நான் சுத்தி உப்பு போட சுத்தி சுத்தி போகிறேன். அப்போ வந்து இது உள்ள போயிட்டு 2 ஷாம்பு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்து எதுக்கு இந்தாம்மா வச்சுக்கம்மா நீ ஆனா நல்லா சத்தியமா பாட்டு இல்ல பாடுவான். விக்னேஷ் இல்ல அந்த ஷாம்பு மேட்டர் சொல்லி இது திட்டம் போச்சு இல்ல இது சமுத்திரகனை அடிப்பானே நல்லா பாடினா அவார்டு கொடுக்கணும் ஷாம்பு கொடுக்க கூடாது. காஜி 15 காஜி நல்லா பண்ணா ஷாம்பு கொடுப்பாங்க அவ்வளவுதான். அவருக்கு 2 வட்ட பாறை எடுத்து ஒரு 4 ஷாம்பு எடுத்து 2 டவுட் ஷாம்பு பார்சல். இவன் பேசுறத பாத்திருக்கியா பெண் கூந்தலில் வரும் மனம் இங்கு இருக்கிறது இந்த பாருங்கள்னு போவான். அப்பயே ஒரு மாதிரி இந்த டாக்டா இருக்கும். டேய் அவன் அபியூசர்ரா பாட்டு சொன்னால அபியூஸ் பண்ணான். அலெக்ஸ் ஏ ரகுமான் மணிரத்னம் படத்தெல்லாம் பாட்டு எழுதியிருப்பான். அது மியூசிக்ல வந்து அந்த ஆள் கவர் பண்ணிருப்பான். நீ அந்த பாட்டெல்லாம் கேள. நல்ல வேலை இங்க நம்ம பாடுறா ஒரு லைன் அவன் எந்திரிக்கிறான்டா தலைவன் கேளு. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடல்தா பிரம்மன் தந்தனடி சற்றே நிமிர்ந்தேன் தலை சுற்றி போனேன். இதெல்லாம் பாட்டு இல்லடா. இதெல்லாம் பாட்டு இல்லடா. இந்திரால ஒரு பாட்டு இருக்குடா, தொட மலர்ந்தது என்னன்னு ஒரு பாட்டு வரும்டா. அந்த பாட்டை வந்து அப்படியே அமைதியா கேட்டு போற வரி எல்லாம் நோட் பண்ணி வேண்டாம் அவன் அங்க கபோதி மாதிரி எதிர்க்கான். இல்ல விக்னேஷ் இப்ப இல்ல குமார் பண்ணது அந்த படத்துல அந்த மாதிரி இல்ல குமரா இல்ல குமரா இல்ல எங்க தப்பா போதையை போட்டு இவன் எழுதிருவான். ஓகேவா வைரமுத்து கான்ட்ரவர்சி வந்தா இல்ல கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு ஏன் சன் டிவில தான் உட்காந்து பேட்டி கொடுத்துருப்பான். நான் அந்த விதத்தில் கூறவில்லை. நீங்க தவறாக போயிட்டு ஸ்டாலின் கேட்பான் எதுக்கு இந்த மாதிரி எழுதுன கேட்டா அன்னைக்கு ஏதோ கிட்டால இருந்தேன் அதெல்லாம் வந்து கேட்டு கூடாது கேஸ்ல இருந்து காப்பாத்தி விட்டுருக்கானு எனக்கு டவுட் ப்ரோ உண்மையிலே இப்படி இல்ல நார்மலா நேரத்துக்கு போட்டு மேய்ச்சாங்கப்பா. கஸ்தூரி ஒரு டிபேட் நடக்கும் இந்த ஹேங்கிங் ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துல வந்து டிபேட் நடக்கும். அப்ப கஸ்தூரி வந்து சேகனை வச்சு செஞ்சு விட்டுரும். இப்ப பாருங்க நேத்து வரைக்கும் வந்து டார்ச் லைட்ல நிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு டார்ச் லைட்டே இல்ல. இவர் எங்க போய் நிப்பாரு பாவம். அலெக்ஸ் டார்ச் லைட்னு ஞாபகம் வருது. ஸ்னேக் யாரு தெரியல டார்ச் லைட்டோட ஒரு பொதுச் செயலாளர் மாதிரி இல்லையா அவன் வந்து சொன்னா எது திமுக மேடையில போய் சொல்றான் இனி ஒரு நடிகை கட்சி ஆரம்பின்னு நினைக்கிற பக்கத்துல கவலை வச்சுதான். ஓகே கவிஞர் அநேகன் அப்படியே அப்பதான் கமல் யோசனை பண்ணிருப்பாரு. ரைட்டு இவனுக்கு சீட்டு கொடுக்க கூடாது. இல்ல மொத்த ஊப்பியா வேட்டானே நமக்கு அப்படி. பாவம் இந்த டார்ச் லைட்டுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அட்ரஸ் எல்லாம் போயிட்டான். இல்ல ஒரே நிமிஷம் இத நான் ஷேர் பண்ணி இல்ல நீங்க எல்லாரும் பேசும்போது ஷேர் பண்ண நினைச்சேன். கமல் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அதான் 2019 வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது உண்மையாலுமே அந்த டைம்ல வந்து ஒரு வெற்றி நடந்துச்சு. ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை இறண்டாங்க, கலைஞர் இறட்டாரு. அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் யாரும் ஒரு ஆளாவே இது பண்ணலான்னு இல்ல உண்மையாலுமே இருந்துச்சு வெற்றிடம். ஓகேவா, மேட்ரு என்னன்னா அப்போ வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா கல்வி தந்தை நிறைய பேர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தில் போய் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா, அந்தந்த ஏரியாவில் அவங்கவுங்க சேர்த்து வச்ச செல்வாக்குக்கு நிறைய பேர் நிறைய ஓட்டிங் பர்சன்டேஜை வாங்கினாங்கன்னு வைங்களா. ஸ்ரீபெரும்புதூர்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டிங் பண்ணி ஏன்னா எம்பி எலெக்ஷன்றனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
எம்எல்ஏ தொகுதியை பொறுத்தளவு ஒரு 7 தொகுதி, 6 தொகுதின்லாம் சேர்ந்து வரும். ஓகேங்களா? 10 தொகுதி வரைக்கும் போகும். அதனால வந்து ஓட்டு வந்து மாபா வரும். பெருசா வரும். கவுண்டிங்கு. அதனால 1,00,000 ஓட்டுக்கு மேலலாம் வாங்குச்சுன்னு வைங்களேன். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஏஎஸ், ஐபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதில ஜாயின் பண்ணாங்க. மக்கள் நீதி மையத்தில. அத தான் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, லதா ரஜினிகாந்த் வந்து எங்களோட இயக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னது மக்கள் மேடை அலெக்ஸ். ஐஏஎஸ், ஐபிஎஸ் யாரா இருந்தாலும் வரலான்னாங்க பாத்தியா? ஒருவேள அவங்க கமல தான் ஃபாலோ பண்றாங்களா? ஏன்னா அவரு ஆரம்பிச்சப்போ வந்தாங்கல்ல. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இவங்க கொக்கி போடுறாங்களா? ஏன்னா இவங்களுக்கு கேண்டிடேட் வரும்ல. காசு செலவு பண்ற அளவுக்கு. புரியுதா? இப்போ வந்து நிக்க வைக்கிறாங்க. இவங்க சைடுல கொஞ்சம் கேண்டிடேட் நிக்க வைக்கிறாங்கன்னு வையேன். இவங்க என்ன பாமர மக்களுக்கா? எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டாரு ரஜினி. உனக்கே தெரியும். ஓகேவா? கஞ்சத்துலயும் கஞ்சம், கஞ்சா பேசினாரு. ஸோ அப்ப இருக்கும்போது என்ன ஏழை பாழைக்கா சீட்டு குடுக்க போறாரு? காச குடுத்து இது நிக்க அப்படிலாம் இது ஒண்ணும் நிக்க வைங்கன்னு. கிடையாது. ம். ராகவேந்திரா மண்டபம் வந்து வெஜ்ஜா போச்சு. நான்வெஜ் மண்டபமா மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்திரு போனாங்க. நல்லா பண்ணுவ கிளி கிளின்னு வந்திருக்கு சோறு போட்டு நல்லா. விக்னேஸ்வர முத்து படத்துல தங்க காயினே எங்களுக்கு மக்களுக்கு கொடுப்பாரு. அவரு குடுக்கும்போது பாத்திருக்கியா? இடது கையில தான் குடுப்பாருன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டா? ஆமா. ஒரு கைய வந்து இடுப்புல வச்சுன்னு இன்னொரு கையில எடுத்து போடுவாரு. அதெல்லாம் ஸ்டைல் தான். என்ன சொல்றது? ஆமா, அந்த இல்ல மக்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல இல்லடா தான். பரோட்டா பரோட்டா சரி. சோறு வைக்கும்போது இந்த வருத்தப்பட வாலிபர் செகண்ட் நினைக்கியா அல்சரா கொஞ்சம் சோறு அந்த மாதிரி விக்னேஸ்வர அவர் லெஃப்ட் ஹேண்டர்னாங்க, எல்லாத்துக்குமே லெஃப்ட் ஹேண்ட். திங்கிறது. இல்ல விடுங்க, அது நான் சொன்னது புரியாது. இல்ல நீ எது அடிக்கிறது சொல்றியா? பெயிண்ட் அடிக்கிறது, இந்த வரைகிறது, சண்டை போறது, அடிக்கிறது. சரி, அப்புறம் நான் ஜெயிலர் டோக்கெல்லாம் என்ஓசி கொடுத்துருவீங்கல்ல? கொடுத்துருவோம். யாரா கண்டுக்கு போறது? நீ எல்லாம் எடுக்கிறது ஒரு படம். அது ஒண்ணு எப்படி ஓடிச்சுன்னு அவனுக்கே தெரியாது. இது மட்டும் நீ சிஎம் கூட ஆயிடுவ, ஆனா சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது தெரியுமா உன்னால? இது என்னடா இது இமயமலை? இந்த அந்த நாற்காலி கொண்டு வாடி கடைசி வரைக்கும் சிஎம் ஆக முடியாது, அது தெரியுமா? எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல விக்னேஷ். சிஎம் ஆயிட்டாரு, நடுவுல ஏதோ போன வாரம் தான் பேசியிருந்தானுங்க. என்ன எல்லா ரஜினி ஃபேன்ஸும் ஒரே மாதிரி என்னன்னா, விஜய் கிட்ட எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு கேக்குறாங்க. ஒரு சிஎம்டா. ஆனா எல்லாத்தையும் இப்ப நாளைக்கு வந்து நான் போடுறேன், எல்லாரும் வந்து என்ன சூப்பர் ஸ்டார்னு போடுங்க, நான் சூப்பர் ஸ்டார் ஆயிடுறேன். கபாலி 100 கோடி. ஓகேவா? ஆல்ரெடி ஜெயிலரை வந்து டைம் பாஸ்ல 700 கோடியும் மாத்திட்டானுங்க. உன்னால ஒரு விரல மாத்த காட்ட முடியுமா? வந்து தமிழ் சினிமால வந்து 1000 நாள் ஓடின படமே கபாலி தான் ரீசெண்டா ஒருத்தன் தீட்டு போட்டுருந்தோம். கபாலி 1000 100 நாளே கேட்காதான் போச்சு. 1000 நாள் ஓடிச்சான், அவங்கெல்லாம் தெரியாது. கொடுமை என்ன தெரியுமா விக்னேஸ்வரம்? ஆல்பர்ட்ல 100வது நாள் மட்டும் ஓட்டினாங்க. அதான் 100வது நாள் மட்டும் ஓட்டிட்டு மறுநாளுக்கு ஒரு நாள் கழிச்சு பாக்குற 250வது நாள் போஸ்ட் ஓட்டிக்குது. சத்தியமா ஸ்கூல் பச்சுனுக்குறேன். எதிர்க்கு அப்படிலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், விண்ணை தாண்டி வருவாயா நேரத்துக்கு வந்து ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஐயா விண்ணை தாண்டவரே உண்மையிலே நிறைய பேர் பாக்குறது நல்ல படம். கபாலி மயிர் மாதிரி தான் தெரியும். அத போய் 250 ப்ரோ, முதல்ல 250 வேல்யூ தெரியுமா ப்ரோ? எத்தனை மாசம் தெரியுமா? 100 நாளைக்கு 3 மாசம் மேல படம் ஓடணும். 250 எல்லாம் ஒரு முக்காவாசி வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துலதான் ஒரு 70% ஓடி இருந்தோம். இந்த ஜெனரேஷன் எந்த படமும் அப்படி இல்லை ப்ரோ. ஒருவேளை விஜயாலே சிஎம் ஆக முடியுதுன்னா இந்த தலைவர்லாம் வந்து 96ல வந்திருந்தாருன்னு இல்ல சார் 21ல என்ன இருப்பாரு. இல்ல அந்த அம்மா கேட் வாசல்லே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. சார் 21ல நீங்க வந்து நிச்சயமா இருப்பாரு கண்டிப்பா. டெஃபினட்டா அதுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். இல்ல நான் கரெக்டான ஒரு கேள்வி கேட்கிறேன். இது நல்லா யோசிங்க. இப்போ ஒரு அஜித் குமார் மாதிரியோ இல்ல ஏன் இப்போ ஒரு விஜய் மாதிரியா, விஜய் மாதிரி தெரியுதா? இப்போ நார்மலா இப்போ ஏதாவது
தளபதி மாதிரி கூட வேணாம். இப்ப இது எப்படி சொல்றதுன்னா, எந்த விதமான பொலிட்டிஷியன் மேல தனிப்பட்ட காண்ட் இல்லாம இருந்து கூப்பிட்டு வரலன்னு சொன்னா பரவாயில்ல. ஜெயலலிதா எல்லா பத்திலயும் போட்டு அடிப்பா போல ரஜினி, ஞாபகம் இருக்கா? அப்புறம் அரசியலுக்கு வரல. ஜெயலலிதாவும் பிடிக்கல. ஜெயலலிதா ஆட்சி வந்தா நாசமா போயிடும் சொல்றேன். அதாவது கிடைக்குது அப்படியே வரல. இல்ல ஒரே நிமிஷம். அதாவது டிஎம்கே சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீ வந்து ஜெயலலிதான்ற ஒரு ஆளுமையை வந்து நீ அட்டாக் பண்றது அது வந்து வேற. ஓகேவா? இப்போ வந்து ஒரு வீட்டுல இல்லடா அது எப்படி இல்லடா அது எப்படி தெரியுமா? நீ வந்து ஏரியால ஒரு பெரிய ஆளு. ஓகேவா? நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு தௌலத்தான ஆளு. இல்ல சொல்றீங்களா? இல்ல ஒரே நிமிஷம் குமரா. எப்படின்னா ஒரு தௌலத்தான ஆளுன்னு வையேன். நீ இப்ப ரோட கிராஸ் பண்ணி போகும்போது இன்னும் ஒருத்தவங்க வீட்டுல வந்து நாய் கட்டி போட்டுருக்கு. ஓகேவா? அவனும் ஆனா பெரிய ஆளு வீட்டுக்காரனா. ஆனா அந்த நாய் வந்து உன்னை பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. சோ இந்த கான்செப்ட் புரியுதா? அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த நாய் அதுதான்டா. இல்லடா அதுதான்டா ஜெயலலிதா. விக்னேஷ் ப்ரோ, இது ரொம்ப தவறான செயல். இல்லங்க ஒரு ஓமைக்கு சொன்னாங்க. நாய் என்ன பாவம் பண்ணுச்சு? இல்ல நாய் என்ன பாவம் பண்ணுச்சு? அதெல்லாம் நான் சொல்லல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஒரு சப்போர்ட்ல இருந்துட்டு ஒருத்தங்களுக்கு இன்னும் ஒருத்தங்களுக்கு சரி இப்படி வச்சுக்கலாமா? இல்ல இப்படி வச்சுக்கலாமா? ஒரு வேளை இவர் வந்து ரஜினி வந்து 96ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி தருனீங்களா? ஜெயலலிதா ஜெயிச்சிருப்பாங்களா? ஏங்க 13 கேஸ் இருந்துச்சுங்க அவங்க மேல. ஓகேங்களா? அந்த டைம்ல பயங்கர எழுச்சி வந்து 2 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. சரி எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பாபா படத்துல இருந்து இன்னும் ஒண்ணுங்க 2026ல காலம் பேசாது பதில் சொல்லி நீங்க தானே விட்ட 96 ரீகிரியேட் பண்ணது ஏன்டா பண்ணல? அத ஏன்டா சொன்னோன்னு இப்ப உட்காந்து ஃபீல் பண்ணின்னு இருப்பா போல. ஐயோ தோத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா? இந்த கிரெடிட் ஸ்டீலிங் மேட்டர் தான். அந்த எலெக்ஷன் சும்மா விட்டுருந்தாலே வந்து ஏடிஎம்கே தோத்துருப்பானுங்க. போய் ஒரு கிரெடிட் ஸ்டீல போட்டு அவருக்கு ஜெயலலிதா புரியாது. இந்த டைம்ல வச்சா கரெக்டா இருக்குல்ல. ஆனா கரெக்டா யூஸ் பண்ணு. இதுதான் கரெக்டான நேரம். ஜெயலலிதா பிடிக்காது இது பண்ணதெல்லாம் ஓகே. ஆனா அவர் வந்து அந்த டைம்ல ஒரு பெரிய ஆளுன்னு ஒண்ணு சொன்னாரு பத்தியா? பெரிய ஆள் தாங்க. எங்களை தவிர எங்க தாத்தா தவிர யாரு? எங்க தாத்தால ஜெட்டி போட்டு வந்தாருன்னு அவன் எவ்வளவு மனநல பாதிக்கப்பட்ட ஆளுன்னு நான் சொல்றேன் பாரு. எவனாவது வந்து பிரஸ் மீட்ல வந்து முன்னாடி பிரஸ் எல்லாம் வச்சுக்கின்னு தம் அடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கான மனநல பாதிக்கப்பட்ட வந்தாலும் அந்த அளவுக்கு ஆணவத்துல ஆடி இருக்கா போல மனுஷன். அந்த அளவுக்கு ஆணவத்துல ஆடி இருக்கா போல மனுஷன். இல்லைங்க அந்த டைம் கேமரா பார்த்தாலே தம் அடிக்கிறது பழக்கமாயிடுச்சு விக்னேஷ் ப்ரோ. எந்த கேமரா பார்த்தாலும் தம் அடிக்கிறனால அது அங்கேயும் போய் அதனால ஏர்போர்ட்ல போட்டு 4 கும்பர் கும்பிடுனாங்களா அலெக்ஸ் ப்ரோ? அதனால ஏர்போர்ட்ல போட்டு 4 கும்பர் கும்பிடுனாங்களாம். ஆமா ஏர்போர்ட்ல அந்த போதையை போட்டு அது ஒண்ணு தெரியல. அப்ப கொச்சானா என்ன போதைன்னு தெரியல. அம்மா வளப்புற தோட்டம் மாதிரி பனையூர் தோட்டம் ரீக்ரியேட் பண்ணா நல்லா இருக்கும். ஜெயலலிதா இது என்ன சொல்ற ராமாபுரம் தோட்டம் அடிவானது அதெல்லாம் வேற விஷயம். ஓகேவா? அது விட்டுரு. ஆனா வந்து ஜெயலலிதாவுக்கு எகுத்தா அவ்வளவு பெரிய ஆளா தெரியல. ஜேபிஆர் வச்சு சாத்துறது தெரியுமா? இங்க எல்லாருக்கும் தெரியும். ஜேபிஆர் கிட்ட வந்து இது பண்ணாருன்னு அது நீங்க கேட்டு பாருங்க. மோட்டார் சைக்கிளை கொண்டு போய் கார்ல விட்டு அந்த இஷ்யூ எல்லாம் பெரிய இஷ்யூ. என்ன முயற்சி செய்தாலும் ஒண்ணும் இல்லடா. இல்ல ஒரு சில பேர் ஐடியா கொடுத்து அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஒழுங்கா நீ பைத்தியமா நடிச்சிரு. இல்ல எம்ஜிஆர் முடிச்சு வரணும்னு அந்த டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் சேர்லாம் உடச்சு ஆமாங்க நான் பைத்தியம் தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு டவுட். ஒரு இப்போ எம்ஜிஆர் கேரக்டர் மாதிரி தளபதி கேரக்டர் இருந்திருந்தா இன்னும் ரஜினி என்ன இருக்கும்? எம்ஜிஆர் கேரக்டர் மாதிரினா என்ன? நம்ம மன்னிச்சுடுறோம் மனசுரா. அதான் ப்ரோ சொல்றேன். உங்களுக்கு எம்ஜிஆர் அது 2 வருஷத்துல மாறிடும் ப்ரோ. அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்லைங்க நீ ஏங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளு பொறங்கல இல்ல நான் கேக்குறேன். இவனுக்காக சொல்லல நானு. கொசு உக்காருதுன்னு கோடாலி தூக்கிட்டு வரீங்களா? இது என்னங்க கதையாக்குது?
பர்சனலா வந்து எனக்கு அந்த ராமாபுரம் தோட்டத்தை ரீக்ரியேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இன்னரா இருக்குது. பட் ஆனா அவர் பண்ண மாட்டாரு. அதான் நம்பால பத்தி ஊருக்கே தெரியும், எங்க நம்மளுக்கே பேரண்ட்ஸுமே தெரியும். அதான் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் இருந்தப்ப எல்லாத்துக்கும் பெல்ட் ட்ரீட்மெண்ட் தானே, தோட்டத்துக்கு கூட்டு போயிட்டு வச்சு செஞ்சு வர அடிச்சன் ஆமா போறான். ஆமா ஆமா உரி தான் சாப்பாடு போட்டு உரி. முன்னால விக்னேஷ் ப்ரோ தான் இப்ப இந்த தொப்பியை பொடி அந்த இந்த சாட்டையை இந்த பொடி. படத்துல அஜித் இது ஒரு படம் வரும்ல, சோறு போட்டு அடிப்பாங்கல்ல. ஆனா ஆமா, அதே விக்னேஷ் ப்ரோ மாதிரி எனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சாட்டையில் அடிக்கும் போது பாப்பாரு, என்ன தர இது பாக்கெட்ல சிகரெட் சார்னு, இல்ல சேர்த்து நான் அடி போட. அலெக்ஸ் இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்றேன். இந்த ஃபேன்ஸ்ன்னு ஒரு கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருந்தானுங்கல்ல இந்த ஆளுக்கு, ஓகேவா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் தளபதியை பற்றி அபியூஸ் பண்ணுறது, இது பண்ணுறது, இதே தான் குழப்பம் வச்சுருந்தானுங்க. இவன் காக்கா ஓட்டுற நான் சொல்கிறது வந்து அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 பேர் கிட்ட இருந்தானுங்க, ஓகேவா? அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாரையும் கூட்டுட்டேன். ஆனால் இவனுங்களே பார்த்தீங்கன்னா 2019, 20 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கழுவி ஊற்றும் போது அப்போ வந்து இவனுங்க இவன மாதிரி ஆளுங்களையும் எவனும் இல்லை வாயே திறக்கல. இல்லை அதான் சொல்கிறேன், இவனுங்க எவனும் ரியாக்ட் பண்ணவும் இல்லை. ரீசெண்டாக தான் வந்தானுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் எங்க போனானுன்னு தெரியல பாத்தியா உனக்கு? அந்த ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது தளபதி அது நாளுன்றதை விட ப்ரோ காசு ப்ரோ. ம், இப்ப டிஎம்கே வந்து நம்மள அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. யாரெல்லாம் ஆமா, வந்து ஆமா. யார் மூலியமாலாம் ஏவ முடியுமோ அவங்க மூலியமா ஃபுல்லா காசு வச்சு அடிச்சிருக்கானுங்க. இல்ல இந்த அது புஷ் எனக்கு இல்ல இல்ல நீங்க சொல்றது 100% உண்மைங்க. நானும் கேள்விப்பட்டேன். ஒரு டிஆர்பி மூலியத்துல போச்சு அது இது நானும் கேள்விப்பட்டேன். இதுல மேட்ரு என்னன்னா, இந்த இப்போ வந்து ஒரு ஃபேன்ஸி இந்த மாதிரி நடந்துக்கிறானுங்கன்றத பொறுத்தளவு, அது அந்த ஹீரோக்கும் போய் காதுல ஊந்திருக்கும், ஓகேவா? அத பார்த்துட்டு ஒருத்தன் என்ஜாய் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இது இது எவ்வளோ பெரிய ஒரு இழிவான கேவலப்பட்ட பொழப்பு தெரியுமா? ம். சை. என்ஜாய் பண்ணனால தானே உடனே அறிக்கை விட்டாப்புல. காலம் பதில் இல்ல சொல்லுது. நீங்க நீங்க அந்த காக்கா கபிலன்னு சொல்லிட்டு ஒரு நாய் ஒண்ணு ஒரு இதுவா பேச்சு முட்டடிப்பா இல்ல இதெல்லாம் இல்ல. சீமானுக்கு எதிராக இல்ல இல்ல ஒரே நிமிஷம் அதெல்லாம் பேச்சு, ஓகேங்களா? ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரியாஸ் அகமதை வச்சு ட்வீட் போட்டு விட்டு ஆதவ அர்ஜுனா பேசுறது தானே இறங்கி போட்டான் பாத்தீங்களா? இவெல்லாம் அதுதான் இவெல்லாம் இன்னும் ஈன பிறவி எச்ச பொறிக்கினதுல சார். இல்ல அதுல கூட வந்து அவர் எதுவும் தப்பா கூட பேசலையே. இல்லைங்க அது பிரைஸ் பண்ணி தாங்க பேசியிருப்பாரு ஆதவ. அதுதான் ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, இல்ல எலெக்ஷன் பத்தி ஞாபகம் இருக்கா? என்ன உங்க அண்ணன் ஆட்சிக்கு வரணும் வேணாமா? என்ன எங்க சைட்ல வரீங்க ஓட்டு பிச்சை கேட்கிறடா, ஓட்டு வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா என்னமோ அவனுங்க நமக்கு இல்லடா, அவன் என்னமோ நமக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி. ஏங்க இல்ல நமக்கு ஓட்டு போடுற கதை இருக்கட்டும், முதல்ல அவனுக்கு ஃபேன்ஸ் அதிகமாகுதுன்னு நினைச்சிருந்தானுங்க பேரு. அவனுக்கு இருக்குது இல்லடா ஆடியன்ஸ். அதை தாண்டி நான் இன்னும் ஒரு சில பேரை சொல்லுவேன்டா. யார் தெரியுமா? அவனை வந்து நம்ம காம்படேட்டரா மாத்தி விட்டு அவங்க ஹீரோ வந்து 3வது ஆளா தள்ளி விட்டானு பாத்தியா? இல்ல விடுங்க. இல்லடா அதுக்கு இல்லடா, ஆனா எனக்கு matter உண்மையாலுமே வருத்தம்டா. எனக்கு உண்மையாலுமே எப்பேற்பட்ட மனுஷன், ஓகேவா? இல்ல கார்த்தி ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ நான் கேப்பேன்டா அவனை, ஏன்டா இப்படி பண்ணி இவெல்லாம் ஒரு இல்லடா நமக்கு நல்ல அலெக்ஸ் ஒரு நல்ல நடிகரை தாண்டி நல்ல ஒரு மனிதர் நம்ம காம்படேட்டரா இருந்தாரு. நல்ல ஆனா தகுதி தராதரமே இல்லாத ஒரு ஃபீல்ட் அவுட் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஃபீல்ட் அவுட் அவனை கூட்டு வந்து இவனை 4-5 ஃபேன் பேஸ் ஒன்னாக்கி நம்மளை சேர்ந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா அந்த டைம்ல. ஆனா அந்த ஆளு எப்ப டம்மின்னு பார்த்தனா லிங்காலயா? இல்ல இல்ல பேட்ட நல்ல படம் தான் ப்ரோ. இல்ல பேட்ட நல்ல படம் தான். ஏது இது மல்டி ஸ்டாரா? சசிகுமார், வைபவ். பாட்டெல்லாம் நல்ல படம் கிடையாது. நல்ல படம் எனக்கு விசுவாசம் தான்ப்பா. எனக்கு விசுவாசம் தான் பிடிக்கும். நான் வந்து உனக்கு போட்டோ வரைக்கும் நான் அனுப்பி இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து விசுவாசம் தான்.
நான் கேக்குறது என்னன்னா, எந்திரனுக்கும் ஜெயிலருக்கும் நடுவுல அப்பா, என்ன நல்ல படம் கேட்டு குமரா, இந்த இல்ல வின்னர் விசுவாசங்கிறத என் வாயில கொண்டு வர்றதுக்கு 6 வருஷம் ஆச்சுங்க. இல்லைங்க எங்களுக்கு 6 வருஷம் ஆச்சுங்க உன் வாயில கொண்டு வர்றதுக்கு. ஐயா ஐயா இல்ல இல்ல இப்ப கூட வேர்ல்டு வைடு பேட்டர் தான். என்னது வேல்டு அவன்ல மாதிரியே பேசுறடா, அவன்ல மாதிரியே பேசுறடா. அது என்ன பண்றது? ஆனா அவன் மேட்ரு கேளுங்க. இல்லங்க இல்ல இந்த வேர்ல்டு வைடு உங்களுக்கு கம்மியா தான் இருந்தது. அதே கம்மி தான். இல்லடா மல்டி ஸ்டார் ஊற வச்சு. இல்ல மல்டி ஸ்டார் ஆமாண்டா சசிகுமார் விஜய் சேதுபதி வைபவ் ஏன்டா இவெல்லாம் தனியா ஸ்டாரா நடிக்கிறாங்கடா. ஆனா உண்மையிலே விஜய் சேதுபதி விக்னேஷ் அந்த bro, டைம் ஒரு விக்னேஷ் main bro. hero மாதிரி. சொல்லுங்க. ஒரு காலத்துல நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட நான் தியேட்டர்ல போய் ஒரு இருக்கிறதுல படம் பெரிய பார்த்ததே hero இல்ல. சசிகுமார் இருந்தாருடா கன்னட படத்துல. இப்ப இல்ல. யார் எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா? டூரிஸ்ட் அப்படி கலெக்ஷன் இல்லன்னு பாரு. அது ஆமா. ஆனா விக்னேஷ் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி லால் சலாம் கூட அதிகம் தானே. இதுவும் ஒரு ஷார்ட் இதுதான். ஆமா. ஏய் லால் சலாமோட இல்ல, எல்லாமே serious. அதிகம்டா அந்த சந்தில வந்து. இதுல ஒரு நிமிஷம் குமார் ஒரு டைம் ஒரு ட்வீட் அப்படி போட்டு விட்டேன். செம்ம செம்ம காண்டாக்ட் எனக்கு ரஜினி ஃபேன்ஸ் என்னன்னா குருவி கலெக்ஷன் 30 கோடி லாஸ்ட் எல்லாம் 27 கோடின்னு போட்டு செம்ம ட்ரிகர் ஆயிட்டு எனக்கு போட்டுதான். ஏன்னா அப்ப சிவாஜி த பாஸ் ஒரு பஞ்சு, எந்திரன் 200 பஞ்சுன்னு இந்த மாதிரி எத்தனுட்டானு. சொல்றேன் அவ்வளவுதான் போட்டிருப்பானுங்களே. எந்திரன் வந்து 400 கோடி. காசா பணமா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா நம்புறதுன்னு. ஒரு நிமிஷம் விக்னேஷ் bro. இல்ல நான் ஸ்கூல் படிக்கிறது வந்து ஃபேஸ்புக்லாம் நிக்கிறதா இருப்பேன். சினிமா அப்பயே ஒரு சினிமா அட்ராக்ஷன்லாம் அதிகமா இருக்கும் நோண்டின்னு தான் இருப்பேன். அப்ப எந்த பேஜ்ல எங்க தேடினாலும் உங்களுக்கு 250 கோடி தான் போட்டிருப்பான் இந்தியன். சத்தியமா நீங்க பழைய பேஜ்ல செக் பண்ணி பாருங்க. நாள் ஆக ஆக 300 350 375 இதுக்கு மேல உங்க போட்டுருக்காங்க. கலெக்ஷன் வந்து எவ்வளவுன்னு கேட்டா 1.72 crores people. ரஜினி போடுறா, இல்லடா போடுறா. ரஜினி 1.72 இல்லடா ரஜினி உனக்கே தெரியும் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கணக்கு கட்டும் போது வட்டி கொடுவாரு நிறைய. ஓகேவா? அது உனக்கே தெரியும். இந்த கலெக்ஷன் எல்லாம் வாங்கி வட்டி கொடுத்தாருன்னு ஏன் அவர் வட்டி காசோட சேர்த்து எவ்வளவு